அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இளைய தளபதி விஜய், இளைய தளபதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விஜய் சினிமாவில் அவர் இளைய தளபதி. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியையும் தொடங்கி கிட்டத்தட்ட 2 வருஷத்தையும் முடிச்சிட்டாரு. வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடுறாரு. அதுக்காக தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் பண்ணிகிட்ருக்காரு, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருடைய பிரச்சாரம் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக, அதாவது சாதாரணமாக மக்கள் பேசக்கூடிய ஒரு டீ கடையில் உட்காந்து பசங்கள்லாம் எப்படி பேசுவாங்க, மக்கள்லாம் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு பெரிய இப்போ அறிஞர் அண்ணாதுரை மாதிரியோ, கலைஞர் கருணாநிதி மாதிரியோ, நெடுஞ்செழியன் மாதிரியோ, ஸ்டாலின் மாதிரியோ, இல்லைன்னா திருமாவளவன் மாதிரியோ, சீமான் மாதிரியோ இப்படிலாம் அவர் பேசலை. அவர் பேச்சு பார்த்திங்கன்னா சாதாரணமாக அந்த காலேஜ் பசங்க, ரோட்டில் இருக்கக்கூடிய பசங்க, சாதாரண மக்கள் பேசுகிற மாதிரி இருக்குது அவருடைய பிரச்சாரம் பேச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க, அவர் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா கூட்டம் கூடுது. இப்போ தான் ஒரு 2-3 இடம் 4 இடம் போயிருப்பார் அநேகமாக. ஆனால் கூட்டமான கூட்டம் எல்லாரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு எப்படி அவரை பார்க்குறதுக்காக மக்கள் கூட்டம் இருந்ததோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விஜய் எங்கே போனாலும் கூட்டமான கூட்டம். விஜய் பார்க்குறதுக்கு வராங்களா, இல்லைனா விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய கூட்டமாக அப்படிங்கிறதெல்லாம் இப்போ யாராலையும் சொல்லவே முடியாது. சும்மா அந்த கூட்டத்தை பார்த்து பயந்தவங்க வேணால் இது விஜய் பார்க்குறதுக்காக வந்த கூட்டம், இந்த கூட்டம் ஓட்டாக மாறக்கூடிய கூட்டம் கிடையாது அப்படின்லாம் அவங்க சொல்லிக்கலாம், இப்போதைக்கு சொல்லிக்கலாம். ஒரு புரியாத ஒரு கட்சி ஒன்று இப்போ திமுக கூட இது பண்ணியிருக்காரு கமலஹாசன். அவரும் ஒரு கட்சி தொடங்கி திமுகவோட ஐக்கியமாகிட்டார். அவரும் அதே மாதிரி சொல்கிறாரு, கூடுற கூட்டம், விஜய்க்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, அது எனக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் பொருந்தும் அப்படின்னு சொன்னோன்னா என்னத்துக்காக அரசியலுக்கு வந்தீர்? கூடுற கூட்டம் ஓட்டாக மாறணும், அதுக்கு தான் முயற்சி எடுக்கணும், அதை ஓட்டாக மாற்றணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு அரசியல்வாதி ஒருத்தருக்கு அரசியல் வரக்கூடிய வந்ததுக்கு உண்டான அர்த்தம். அப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. கமலஹாசன்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அர்த்தமே கிடையாது, தேவையே கிடையாது. முதல்ல அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் அப்படி இல்லை, அதை ஓட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதுதான் அரசியலுக்கு வந்ததுக்கு உண்டான முழுமையடையும் அது. ஓகே, இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாப்புல எங்கே பார்த்தாலும் அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் கூடுது. ஆனால் அரசியலில் ஜெயிப்பாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசியலில் வெற்றி பெறுது, தொகுதிகளில் வெற்றி பெறுது அப்படிங்கிறது வேறு, முதலமைச்சராக வர்றதுங்கிறது கூட வேறு. ஆனால் அரசியலில் வெற்றி பெறுதுங்கிறது மொத்தமாக இட்ஸ் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். அரசியலில் வெற்றி பெறுறது அப்படின்னா எம்ஜிஆர் வெற்றி பெற்றார், ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெற்றாங்க, கலைஞர் கருணாநிதி அரசியலில் வெற்றி பெற்றார், திமுக தலைவர் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவரும் வெற்றி பெற்றார். உதயநிதியெல்லாம் இதில் நம்ம கம்பேரே பண்ண முடியாது, இதில் சேர்க்கவே முடியாது, பேசவே முடியாது. அவரெல்லாம் கத்துக்குட்டி. அப்போ விஜய் அரசியலில் வெற்றி பெற முடியுமா? அவர் பார்க்குறதுக்கு நிறைய, அவரை பார்க்குறதுக்கோ இல்லைனா அவர் பேச்சை கேட்குறதுக்கோ கூட்டம் கூடலாம், அது ஓட்டாக கூட மாறலாம், அவர் நாளைக்கு முதலமைச்சராக கூட ஆகலாம். ஆனால் தொடர்ந்து அரசியலில் வெற்றி பெறுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரசியல் சாணக்கியத்தனம், நிர்வாக திறமை, அரசு அதிகாரிகளை, தனக்கு கீழே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை, எம்எல்ஏக்களை, கட்சி நிர்வாகிகளை, இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி வேணும். லாங் லைஃப் கட்சியை தொடர்ந்து நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி, ஒரு ஆளுமை, அதுதான் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி, ஆளுமை அப்படின்னு சொல்கிறது. எம்ஜிஆருக்கு இருந்த ஆளுமை, கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த ஆளுமை, ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த ஆளுமை, எம்ஜிஆருக்கு இருந்த ஆளுமையை விட, கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த ஆளுமையை விட, அறிஞர் அண்ணாதுரைக்கு இருந்த ஆளுமையை விட யாருக்கு டாப் லெவல், இந்த லிஸ்ட்லேயே டாப்பில் யார் இருப்பாங்க அப்படிங்கிறீங்க, யார் இருந்தாங்க அப்படிங்கிறீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் தான். அவங்களுக்கு இருந்த ஆளுமை
இது வரைக்கும் யாருக்குமே இருந்ததே கிடையாது. அந்த மாதிரியான ஆளுமை அவங்க. அந்த மாதிரி கட்சியை கண்ட்ரோல் பண்ணி தொடர்ந்து நடத்தி செல்லக்கூடிய ஆளுமை இருந்தால் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் ஜெயிக்கிறது. முதலமைச்சராக வந்துட்டு திருப்பியும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல், கட்சி நிர்வாகிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், ஆட்சி நிர்வாகத்தை நடத்த முடியாமல் திணறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆளுமை கிடையாது. அது வந்து அரசியலில் ஜெயிக்கிறது கிடையாது. இப்போது திமுக தலைவர் இப்போ இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் ஜெயிக்கல. அவர் முதலமைச்சராக இருக்கார். ஆளுமை, சிறந்த ஆளுமை, கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த ஆளுமை அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அதே மாதிரி விஜய் கூட நாளைக்கு நிறைய தொகுதிகளை வெற்றி பெற்று அவருக்கு கூடக்கூடிய கூட்டம்லாம் வந்து ஓட்டாக மாறினா கூட அவர் வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராகவே ஆனால் கூட தொடர்ந்து கட்சியை நடத்தக்கூடிய நிர்வாக திறமை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குமா என்ன அப்படிங்கிறது தான் பெரிய 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 ஒரு கேள்விக்குறி. சினிமா வேறு, அரசியல் வேறு. இப்போது விஜய்க்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய் வந்து கட்சி தலைவர்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்தாப்பில், தனக்கு அடுத்தாப்பில் கட்சியில் அடுத்த கட்ட தலைவர்களுடைய நிர்வாகம், அவங்களுடைய பேச்சு திறமை, அவங்களுடைய ஆளுமை, அடுத்ததாக அவங்களுடைய வாரிசு அப்படின்னு சொல்லலாம். கட்சியில் அடுத்தடுத்த தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய திறமை, அவங்களெல்லாம் வளர்த்து எடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வளர்த்து எடுத்து தனக்கு அடுத்தாப்புல வாரிசுகள், தனக்கு அடுத்த கட்ட தலைவர்கள், இவங்களுடைய ஆளுமை, இவங்களுடைய சிறந்த பேச்சு திறமை, நிர்வாகத்திறமை இதெல்லாம் வளர்த்து எடுத்தால்தான் அவங்க அப்போ தான் வந்து அரசியலில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது முழுமையடையும். அந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்து அரசியலில் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்ல முடியும். விஜய்க்கு அந்த மாதிரி கெப்பாசிட்டிலாம் இருக்கா இது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த காலம் தான் வந்து பதில் சொல்லும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் நாலெட்ஜ், அரசியல் அறிவு. பழைய அரசியல், இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய வரைக்கும் அரசியல் அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். சும்மா சீட்டை பார்த்து தப்பாக படிக்கிறது நோ யூஸ். நிறைய நாலெட்ஜு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இதெல்லாம் இருந்தால் அரசியலில் ஜெயிக்கலாம். இப்போ எதுக்காக விஜய் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் விஜய் தான் இருக்காப்புல. அதனால தான் விஜயை பற்றி இந்த வீடியோ பதிவில் நான் வந்து பேசுகிறேன். மற்றவங்களை பற்றி பேச வேண்டிய ஒரு அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கமலஹாசன்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கெல்லாம் வந்து இதே கிடையாது. சினிமா துறையில் கமலஹாசன் டாப்பு, அரசியலில் 0, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. விஜய் பற்றி பேசுகிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இன்றைக்கி அவரை பார்க்குறதுக்கோ எதுக்கோனாலும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூடுது நிறைய. இன்றைக்கி இளைஞர்கள், விஜய்யுடைய ரசிகர்கள் நிறைய பேர் சினிமாவிலேருந்து வந்தவங்க தான், இல்லைங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது. அரசியலில் வச்சு அவரை வந்து யாரும் இது பண்ணவே இல்லை. ஏன்னா அரசியல் திறமையை அவர் இன்னும் காட்டவே இல்லை. இப்போ தான் அரசியலுக்கே வந்திருக்கார். அவருக்கு அரசியல் திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து தான் தெரிய வரும், ஓரளவுக்கு தெரியும். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலில் அவர் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லும். அதற்கேற்ற மாதிரி விஜயும் தன்னுடைய அரசியல் அறிவை ரொம்ப வேகமாக வளர்த்து எடுக்கணும். அப்போ தான் வந்து அரசியலில் ஜெயிக்க முடியும். நன்றி. அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன்.